வெல்கம் டு மில்லியம் தமிழ் அகாடமி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நாளைக்கு நடைபெறப் போகுது. இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் வரல, நாங்கள் ஓட்டு போட முடியுமா, எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற கேள்வியோட நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ கடந்த வருடங்களில் நமக்கு வந்து பூத் ஸ்லிப் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த வருடம் ஓட்டர் ஸ்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கப்படுது. ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் வரல அப்படின்னாலுமே ஓட்டர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதுக்கான ஏற்பாடை தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையாக ஓட்டர் இன்ஃபர்மேஷனை ஆன்லைன்லேருந்து எப்படி பார்க்குறது, அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக வாக்காளர்கள் ரொம்ப ஒரு ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு அதே நேரத்தில் ஓட்டர் ஸ்லிப் வரல, எப்படி ஓட்டு போடுறதுன்ற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஓட்டர் ஸ்லிப் வரல அப்படின்றது ஒரு பிரச்சனையே இல்லை. ஓட்டர் ஸ்லிப் இல்லைனாலுமே வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஓட்டு போடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் இல்லை அல்லது வந்து வாக்காளர் தகவல் சீட்டு கையில் இல்லைன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதுக்கான வசதியும் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இசிஐ நெட் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கேட்கும். ஸோ ஓட்டர் ஐடி நம்பரை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். உதாரணமாக வாக்காளருடைய பெயர், வாக்காளருடைய வயது, வாக்காளருடைய ஜெண்டர், பேரண்ட்டுடைய நேமு, அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி, அதேமாதிரி எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஸ்டேட்டு, பார்ட் நம்பர் என்ன, பார்ட் நேம் என்ன, சீரியல் நம்பர் என்ன, போலிங் ஸ்டேஷன், ஸோ நீங்கள் வந்து எங்கே ஓட்டு போட போகிறீங்க, எல்லா தகவலுமே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப்பு இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் எப்படி பார்க்குறது அப்படின்றது ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இந்த இசிஐ நெட் ஆப் மூலமாக உங்களுடைய வாக்காளர் தகவல்கள், அதாவது ஓட்டர் இன்ஃபர்மேஷனை ஒரு நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அடிப்படையாக வச்சு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை பயன்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய ஆவணங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போட முடியும். முக்கியமானது என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கணும். ஸோ அது இருந்தது அப்படின்னாலே நிச்சயமாக நீங்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாக்காளர்கள் அனைவருமே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை மட்டும் இல்லை, அது நம்மளுடைய ஜனநாயக கடமை. ஸோ ஓட்டு போடுறது மூலமாக உங்களுடைய ஜனநாயக கடமையை தவறாமல் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.